ஏர் ஸ்பாட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, கிளென்சிங்கு, ஸ்க்ரீம் அப்ளை பண்ணுவோம், அடுத்தது மசாஜ் கொடுப்போம், அடுத்தது ஸ்டீம் பண்ணுவோம், அடுத்தது வாஷ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன ஸ்டெப் வருது, ஸ்டீம். இப்போ ஹெட் ஸ்டீம் கொடுக்குறோம்ல, ஏர் ஸ்பா பண்ணும்போது கம்பல்சரி ஸ்டீம் கொடுக்கணும். ஏன், ஸ்டீமோட வேலை என்ன, நல்லா அப்சர்வ் ஆகும், க்ரீம் வந்து நல்லாவே ஹேர்ல நல்லா பெனிட்ரேட் ஆகும். ஸோ கம்பல்சரி நம்ம ஸ்டீம் கொடுக்கும் போது நம்ம அப்ளை பண்ண க்ரீம் அந்த ஹேர்ல என்ன ஆகும், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே சப்ளை ஆகும். மெயினா நம்ம ஹேர் ஸ்பா பண்றோம் என்ன பெனிஃபிட், ஹேர் ஃபால் கம்மியாகும், ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நல்லா பூஸ்ட் ஆகும், நின்று ஹேர் ஸ்கேல்ப்ல வந்து இச்சிங்னஸ் கம்மியாகும், ட்ரைனஸ் கம்மியாகும், மாய்ஸ்சரைஸா இருக்கும், நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கும். ஸோ அந்த நம்ம அப்ளை பண்ற க்ரீம் எப்படி நல்லா ப்ராசஸ் ஆகுதுன்னா இந்த ஸ்டீம் கொடுக்கறது மூலியமா தான் அது நல்லாவே பெனிட்ரேட் ஆகி ப்ராசஸ் ஆகுது. ஸோ அப்போ கம்பல்சரி ஸ்டீம் வந்து கொடுக்கும் போது டைமிங்னு ஒன்று இருக்கு. ஸோ லோ பொராசிட்டிக்கு ஒரு மாதிரி, மீடியம் பொராசிட்டிக்கு ஒரு டைமிங், ஹை பொராசிட்டிக்கு ஒரு டைமிங். ஸோ லோனா ரஃப்பான ஹேர், மீடியம்னா நார்மலான ஹேர், ஹைனா ரொம்ப மெலிசான டென்சிட்டி கம்மியான ஹேர்.